ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் மட்டு. எல்லோரும் அடுத்து என்ன ப்ராஜெக்ட்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்தது டெமோலாம் அப்பப்போ பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது ஒரு சின்னதாக பிகினர்ஸ்க்கு என்னென்ன நம்ம தச்சு பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் ஹேர் பேண்ட் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஹேர் பேண்ட் பார்டர் வேறு கலர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இதுவே நான் இப்போ பார்டர் இல்லாமல் ஒரு நார்மல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே ஒரு சுடிதார் மெட்டீரியல் தைச்சது நான். அதுக்கு இப்போ மேட்சிங்காக இப்போ பேண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த கிளாத்தில் நம்ம அந்த பார்டரை ஏற்கனவே அந்த மடித்து தைச்சது கொஞ்சம் இருந்ததுனால அதை நான் கட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் கேதர்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் 8லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். நான் இப்போ இந்த குட்டி பேண்டுக்கு நான் 10 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வைக்கிறேன். 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. தென் நமக்கு வித்து 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இப்போ 3 இன்ச்சுன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். நான் இப்போ 2.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஸ்கேல் வச்சோ இல்லை நீங்கள் தையலுக்கு எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த இதில் வச்சு ஸ்கேலை வச்சு நீங்கள் எல்லா லைன்ஸையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்தை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடலாம். சம்மர் இல்லையா, ரொம்ப வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபேன் இல்லாமல் பண்ணவே முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சாரீ பார்டர் மடித்து தைச்சது அந்த ரெட் கலர் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஏற்கனவே வீட்டில் ஏதாவது பேண்ட் இருந்தாலோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப் எலாஸ்டிக்ஸ்னு விற்கும். இல்லை இந்த மாதிரி வீண போன எலாஸ்டிக் இருந்தாலும் அதை ஹாஃபாக மடித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அந்த மெட்டாலிக் பீஸ் இருக்கிறதுனால நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதுவே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை நான் லென்த் வைஸ் மடக்கி அந்த ஓரத்தில் 1 ஃபுட் அளவுக்கு இல்லை 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம இப்போ அப்படியே ஒரு தையல் போட போகிறோம். பிகினர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பின் பண்ணி அப்புறம் தைக்கிறதுக்கு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம தைச்சி பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 ஃபுட் அளவுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த 1 ஃபுட்டில் பாதி அந்த இது இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் கணக்கு பண்ணி இப்போ இந்த ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டிச்சை ஆரம்பித்தாலும் திரும்பியும் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் முடிக்கணும். தையல் வராமல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, பேக் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. த்ரெட்டோட எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த நடுவில் தையல் எல்லாம் அழகாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம அதில் அந்த தையலை பிரித்து நல்ல படிமானமாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்படி நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கிது இல்லையா, இந்த ஷேப்பை எப்படி மடக்கி நம்ம இப்போ ஈஸியாக இந்த பேண்ட் பண்ணலான்னு பாருங்கள். உள்ளே இருக்கிற 2 துணியும் மடக்கிக்கோங்க. அப்புறம் வெளியில் இருக்கிற 2த்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியலனா இன்னொரு தடவை ஸ்டாப் பண்ணி அந்த ஸ்டெப்பை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான் பேண்ட் ப்ரிப்ரேஷனில் இம்பார்ட்டன்ட், மற்ற எதுவுமே கிடையாது. சரிங்களா, உள்ளே இருக்க 2 கிளாத்தை உள்ளே மடக்கிட்டு வெளியிலேருந்து அந்த கிளாத்தை அப்படியே மேலே வச்சு பின் பண்ணிங்க. உள்ளே இருக்கிற கிளாத்தை அந்த வெளியில் இருக்கிறது எந்த விதமான டச்சும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இழுத்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பின் பண்ண இருக்கோம் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளேருந்து நமக்கு அந்த 2 கிளாத் மடங்கி இருக்க பாருங்கள். அதுவும் மேலே இது பண்ணதும் டச் ஆகக்கூடாது. அங்கே பார்த்திங்கன்னா டச் ஆகலை பாருங்கள். அந்த மாதிரி நம்ம பின் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பின்னை எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் 1 ஃபுட் அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். தைக்கும்போது அந்த எண்டு வருது இல்லையா, வரும்போது உள்ளேருந்து நாம் கிளாத் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்டு வந்தாச்சு, முடியுது. அதுக்கப்புறம் கிளாத் இல்லை. ஸோ உள்ளேருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இப்படி எடுக்கும்போது அந்த கிளாத்து வரும். அந்த எண்ட்லேருந்து சுருங்கிட்டே இருக்கும். அப்படியே ஃபுல்லாகவே உள்ளேருந்து கிளாத் எடுத்து
ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தச்சுடுங்க. இன்விசிபிளாக அழகாக வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு விழும். இப்போ நம்ம கடைசி எண்டு ஆரம்பித்த அந்த இதுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடியே நம்ம பேக் ஸ்டிச் போட்டு எடுத்து த்ரெட்டெல்லாம் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே உள்ளே இருக்கிற அந்த கிளாத்தை வந்து இப்போ நம்ம திருப்பணும் இல்லையா? இப்போ அந்த ஸ்டெப் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அழகாக வந்து இந்த அளவுக்கு ஒரு விரல் விடுற அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்ளேருந்து நம்ம பொறுமையாக வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா 2 தையல் கூட நீங்கள் அதுக்கு போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து திரும்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த எட்ஜ் டு எட்ஜ் எல்லாத்தையும் நீங்கள் வேணும்னா அயர்ன் பண்ணி கூட நீட்டாக நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சு அந்த எண்ட் டு எண்ட் வச்சு அங்கே பாருங்கள், எண்ட் டு எண்ட் வச்சுட்டு நீங்கள் கையை வச்சு நகத்தால் நல்லாவே வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். அது படிமானமாக வந்து படிஞ்சிரும். ரொம்ப வந்து படியாதது, ரொம்ப டிசி துணியாக இருக்குது அந்த மாதிரி கிளாத்லாம் பார்த்திங்கன்னா படியாது. அதுக்கெலாம் நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஓப்பன். இப்போ இதில் நம்ம எலாஸ்டிக் வச்சுட்டு உள்ளே வந்து ஊசியால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எலாஸ்டிக் இது பண்ணுறதுக்கு அந்த எலாஸ்டிக்கில் நான் ஊக்கு ப்ரிசைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையே யூஸ் பண்ணி நம்ம உள்ள எலாஸ்டிக் வந்து கோத்து எடுத்துடலாம். நம்ம யூஸ்வலாக எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தாங்க, நாடா கோக்குற மாதிரி நீங்கள் அதுக்கான ஊசி இதெல்லாம் இருக்கும், ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியும் யூஸ் பண்ணி நீங்கள் அது வந்து கோத்து எடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்டிக் என்னன்றதை காமிக்கிறேன். ரொம்ப பெருசாக நீளமாக இருக்கும், முனையில் வந்து ஒரு கயிறு இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த எலாஸ்டிக்கை வந்து ஒரு நாட் போட்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இந்த எலாஸ்டிக்கு ஒரு தையல் மாதிரி போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸஸை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே எலாஸ்டிக்கை வச்சுட்டு அதில் நம்ம எப்பயும் போல் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் அந்த பேண்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த ஓப்பன் எட்ஜஸ் விட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம அதோட சேம் கலர் த்ரெட் இல்லைன்னா நீங்கள் உள்ளே தான் தையல் போக போகுது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஊசியில் இது பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். மாறி மாதிரி அந்த ஆப்போசிட் அண்ட் இந்த இதோட ஆப்போசிட்டில் இன்னர் சைடில் நீங்கள் இந்த மாதிரி லைனாக கோத்துட்டு அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஜாயின் ஆகிடும். அதே மாதிரி ஃபுல்லாகவே முடிச்சிடுங்க. இந்த எட்ஜ் வரைக்கும் போட்டுட்டு நல்ல ஒரு நாட் போட்டு முடித்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் ஒர்க்கு. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்டர் வச்ச ஒரு கான்ட்ராஸ்ட்டாக எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹேர் பேண்டும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.